முதல்ல வந்து தமிழ்நாட்டோட முக்கியமான பிரச்சனையா இருக்கிறதே வந்து எங்க சின்னமா தான் இருக்கும் போல இருக்கு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பிரச்சனைகள்லாம் தெரியறது இல்ல. ஒரு தூய்மை பணியாளர் விசில் எடுத்துட்டு போனா இந்த வார்டுக்குள்ள விசில் வரக்கூடாதுன்னு புடிங்கி வச்சுட்டு ஒரு ஒளிபெருக்கான் கொடுக்கிறாரு. குப்பை சேகரிப்பதற்காக வரும் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் தங்களது வருகையை தெரியப்படுத்தும் வகையில் விசில் ஊதி வந்தனர். விசிலுக்கு பதிலாக ஒலி எழுப்பும் வகையில் ஒலிபெருக்கியை திமுக கவுன்சிலர் ஆயுப் கான் வழங்கியிருந்தார். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? அதே வார்டில் தாவே கவினர் தங்களது கட்சி சின்னமான விசிலை வீடு வீடாக சென்று வழங்கினர். டனிமா ஒரு நல்லது பண்ண ஒரு நல்லது, அதுவே ஒரு கெட்டது பண்ண ரெண்டா திரும்ப வரும். 4.5 வருஷமா ஒளிபெருக்கான் வாங்க தெரியல, இன்னைக்கு ஒளிபெருக்கான் வாங்கி கொடுக்கிறாரு. அக்கறைய பாருங்க, கவுன்சிலரோட அக்கறைய. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்குள்ள விசில் எடுத்து போகணும்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன பழி போட்டாங்கன்னா, ஐயோ அது கிரிக்கெட் வாரியம் சொல்லிடுச்சுன்னாங்க. ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பிசிசிஐ ஐசிசி வந்து நாங்க சொல்லலப்பா, இது தமிழக அரசுன்னு சொன்னோன்னே வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய ரசிகர்களுக்கு அது இடையூறா இருக்குமா? இப்ப அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? நயினார் நாகேந்திரன் பேசியதை வந்து சொல்றீங்க. 2016 நம்ம நண்பர் செந்தில் பாலாஜியை பத்தி இன்றைய முதலமைச்சர் கரூர்ல வந்து என்ன பேசினார்? இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாத்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். அத்தாடி ரொம்ப கொடூரமா பேசியிருக்கனே. ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக, அதைவிட சசிகலாவுக்கு நெருக்கமாக, அதைவிட இளவரசுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. ஏப்பா ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போட்டிருக்கியா? இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க. இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க. அப்போ இதான் வேடிக்கை. டேய் நம்மளை கெடுக்கிறதுக்கு வெளியூர்காரன் வேணாண்டா, உள்ளூர்காரனே போதும். ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல, அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. சாம்பார் அப்ப எனக்கு அதை நீங்க கேட்க மாட்டீங்க. அதையும் கேட்டுதான் நல்லா இருக்கும். பாஜக எதிர்ப்பு தான் இந்த தேர்தலையும் திமுக முன்வைக்க போற முக்கியமான 100% பாஜக எதிர்ப்பு தான். பரம்பரை இதே பொரிய வைக்கிறீங்களே, இன்னுமடா நமக்கு போகாம இருக்குது. மதவாத சக்தி தமிழ்நாட்டில் நுழையக்கூடாது. தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுக்காகத்தான் திமுக கூட்டணி அமைச்சிருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். அவங்க எப்பவும் பார்த்தாலும் பாஜகவுக்கு எதிர்த்து பேசிட்டு இருப்பாங்க, வேற வழி கிடையாது. அவங்கள்ட்ட மைனாரிட்டி ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப மைனாரிட்டி ஓட்டை பிரிக்கிறதுக்கு அங்க ஒருத்தர் வந்திருக்காரு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? நாடாளுமன்ற தேர்தலில் அவர் எம்பி ஆன உடனே ஒட்டுமொத்த திமுக என்ன பேசினாங்கன்னா, வரக்கூடிய சட்டமன்றத்தில் நாங்கள் 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு பேசினாங்க. அதிமுக பிஜேபி இந்த கூட்டணி எல்லாம் அமையாது, நம்மகிட்ட வலுவான கூட்டணி இருக்கு, அதனால 200 இடங்களுக்கு மேல வெற்றி பெறலாம் அப்படின்றது அவங்களுடைய ஒரு தப்பான அபிப்பிராயம். அப்படி பேச ஆரம்பிச்ச உடனே முதல் அடி அமித்ஷா கொடுத்தாரு. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி சென்ற ஏப்ரல் மாதம் உருவானதுதான் முதல் அடி. திமுக கூட்டணி கிடைத்த முதல் அடி முடிஞ்சிருச்சுல்ல. இனி முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது, அவுட். சென்ற முறை மதுராந்தகத்துக்கு ஐயா பிரதமர் வரும்போது அதே மேடையில ஐயா டிடிவி தினகரன், அதே அன்புமணி ஐயா ராமதாஸ் அவர்கள், ஜி.கே. வாசன் இவங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இன்னும் உதறல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன இப்படி நடக்குது? காக்கா வலிப்பா? காக்கா வலிப்பில்லப்பா, பயத்துல நடக்குதுப்பா. இன்னைக்கு ஸ்டாலின் 5000 ரூபாய் எல்லார் அக்கவுண்ட்லயும் பெண்களுக்கு செலுத்தியதற்கு காரணம் 1ஆம் தேதி நரேந்திர மோடி தமிழ்நாட்டிற்கு வரப்போகிறார் என்ற காரணத்திற்காகத்தான். அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. இல்லைன்னா ஏன் இந்த 5000 ரூபாய்க்கு இவ்வளவு அவசரம்? அது 3 மாசத்துக்கு வர வேண்டிய பணத்தை முன்கூட்டி போட்டிருக்காங்க.
2000 ரூபாய் கோடைகால தொகுப்பு சிறப்பு நிதியாம். எனக்கு எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிடுவேன். அதான் 4 வருஷமா கோடை காலம் வருது. இந்த வருஷ கோடை காலத்தை பத்தி மாத்திரம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஏன் 2021 கோடை காலம் வரலையா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அண்ணா தமிழ்ச்செல்வன் கொஞ்சம் கவனிங்களா, 2021 கோடை காலம் வரலையா? 22 கோடை காலம் வரலையா? 23 இல்லையா? 25 இல்லையா? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? தேனியில இருக்கிறனால குழுகுலுன்னே இருக்கு. அவர் குழுகுலுன்னு இருக்காரு, மக்கள் எரிச்சல்ல இருக்காங்க. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. வேணா ஒண்ணு செய்யுங்க, இந்த கோடைகால தொகுப்பு கொடுப்பதற்கு காரணம் இந்த சுட்டெரிக்கும் சூரியன் தான். உதய சூரியன் நிவாரண நிதி நாங்க 2000 ரூபாய் தர்றோம்னு சொல்லுங்க, அது அர்த்தம் இருக்குமே தவிர திமுக இதுவரைக்கும் தனியா தேர்தலை சந்தித்ததே இல்ல. அத பத்தி பேசாத. இந்த தேர்தல என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு திமுக ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். அதுல அதிமுகவோடு பாஜக இணைந்திருப்பதே எங்களுக்கு சாதகம். அததாங்க, புலிக்கு பயந்தவெல்லாம் என் மேல வந்து படுத்துக்க, நான் உன்னை புலிட்டு இருந்து காப்பாத்துறேன்னு ஸ்டாலின் சொல்றார். இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம். இன்னைக்கு மோடி ஆட்சிட்டு இருந்து பிஜேபி இருந்து தமிழ்நாட்டை காப்பாத்துறோம். ஓரணியில் தமிழ்நாடு, தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும். கூட்டத்தை பார்த்தா அகநானூறு புறநானூறுங்கிறானுங்க, கூட்டம் மறைஞ்சா 200 300ங்கிறானுங்க. 30% மேல திமுக ஓட்டு இல்ல. 70% சேர்த்துக்கிட்டு தமிழ்நாடு தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடு திமுகன்னு சொல்றதுக்கான அந்த உரிமை குத்தகையை உங்களுக்கு யாரு கொடுத்தாங்க? 70% மக்கள் திமுகவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதான உண்மை. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அது உறுதியாக போகுது, இறுதியாக போகுது. ஏய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி, போடா. அதுக்கப்புறம் டிடிவில வலிமையான கூட்டணி, அன்புமணி ராமதாஸ் வலிமையான கூட்டணி. இப்ப அவங்க சைடுக்கு நான் வர்றேன். பிஜேபி சைடு கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க. உங்க கூட்டணியோட வண்டவாளம் என்னன்னு சொல்லுங்க. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். இங்க பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் கூட்டணிக்கு வந்தாருன்னா நான் வெளியில போயிருவேன்னு விசிக அண்ணன் திருமாவளவன் பேச ஆரம்பிச்சிட்டாரு. பொறுமை சாமி. கூட்டணியை விட்டு வெளியில போவேன்னு மிரட்டாத ஒரே கட்சி ஒரு காலத்துல செஞ்சட்டை பேரணி நடத்தி இப்போது செஞ்சோற்று கடன் தீர்க்கிற மார்க்சிஸ்ட் கட்சி ஒண்ணுதான். உனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இல்லாம போச்சடா. டேய் கொத்தல்லி, உனக்குன்னு ஒரு காலம் ஒட்டச்சிக்கிட்டு வரும்டா. அவங்கதான் எங்களுக்கு தலைமை அலுவலகம் டி நகர்ல இருக்கலாம், ஆனா எங்களுக்கு செயல் அலுவலகம் அறிவாலயம் தான் அறிவித்து விட்ட ஒரு கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி. இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊத்தி விளக்க மாத்தாலே அடிச்சாலும், ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டானே. அதனால அவங்க கூட்டணியை பத்தி பேசுறது இல்ல. இன்னைக்கு பாருங்க, தூய்மை பணியாளர் போராட்டம், அங்கன்வாடி பணியாளர் போராட்டம், செவிலியர் போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம், போக்குவரத்து ஊழியர் போராட்டம். இந்த 3 மாதங்கள்ல எவ்வளவு போராட்டம். எங்க உரிமைகள் தான் என்னோட சுயநலம். எங்க ஜனங்க ஒண்ணும் ஆடுங்க இல்ல, யார் வேணும்னாலும் பலி கொடுக்கறதுக்கு. தொழிலாளர்கள் பிரச்சனைக்காக முன்னின்று பேசுகிற மார்க்சிஸ்ட் கட்சி இன்னைக்கு இந்த தேர்தல்ல வந்துட்டு திமுக தான் ஜெயிக்கும்னு பேசுறாங்கன்னா, இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்ல. அரசு ஊழியர் பென்ஷன் நீங்க தான் நீங்க திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள்ல எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன? ஏன் இந்த போராட்டம் என்பதை மதுக்கூர் ராமலிங்கம் அறிவு நாணயத்தோடு இந்த அவையில் பகிர தயாரா இருப்பாரா? இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ற நல்லா தெரிஞ்சு போச்சு.